இல்லண்ணே இல்ல, இத ராஜி உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. ராஜா கொடுக்க சொன்னாலா? ஆமா, இந்தா. ஆமா, இன்னொன்று கதையா இருக்கு. இது அண்ணனுக்கு. சரி, நீ போ. அண்ணே என்ன பண்றீங்க? வாடா. அண்ணே, ராஜி இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. என்னது? தெரியலண்ணே, கொடுத்து அனுப்புச்சு. சரி வரண்ணே. அன்புள்ள அப்பா, நான் உங்களை எவ்வளவு கோவப்படுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும், எவ்வளவு காயப்படுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும். கல்யாணம் நிச்சயமானதுல இருந்து கடைசியா நீங்க என்ன வந்து கூப்பிட்ட வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் நான் பண்ணிருக்கேன். கல்யாணத்துக்கு முந்தின நாள் நான் ஓடி போனேன். ஊர்க்காரங்க முன்னாடி கதரோட மாலையும் கழுத்துமா வந்து நின்னேன். எல்லாரும் முன்னாடியும் உங்களை தலைகுனிய வச்சேன். ஆனா அது எதுவுமே நான் மனசறிஞ்சு பண்ணலப்பா. உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது. சூழ்நிலை அதை தவிர சொல்றதுக்கு என்கிட்ட எந்த காரணமும் இல்ல. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஒவ்வொரு தடவையும் உங்களை பார்க்கும் போதும் உங்களை பத்தி யோசிக்கும் போதும் மனசுல கல்ல தூக்கி வச்ச மாதிரி அவ்வளவு கனமா இருக்கும். ராணி மாதிரி வளர்த்த அப்பாவை கஷ்டப்படுத்திட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி தோணாத நானே இல்லப்பா. சொந்த அப்பா கிட்ட, சொந்த குடும்பத்துக்கிட்ட பேசாத சோகம் எப்பவுமே என் மனசு அறுத்துட்டே தான்ப்பா இருக்கும். குடும்பத்தை பார்க்கும்போது அது இன்னும் அதிகமாயிடும், ரொம்ப பயமாவும் மாறிடும். எத்தனை வருஷம் ஆனாலும் என் குடும்பத்தோட பேசவே முடியாதான்னு யோசிச்சு யோசிச்சு நான் நிறைய நாள் தூங்காம இருந்திருக்கேன், வருத்தப்பட்டிருக்கேன். அந்த வருத்தம் எனக்கு இன்னைக்கு சரியாயிடுச்சு. எனக்கு ஒரு பிரச்சனைனதும் நீங்க வந்து நின்னீங்கல்லப்பா, ரொம்ப சந்தோஷம். நீங்க நீங்க என்ன முழுசா கைவிடலன்னு காட்டிட்டீங்கல்லப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல்ல காலேஜ்ல எனக்கு ஏதாவது பிரச்சனைனா சிங்கம் மாதிரி வந்து நிப்பீங்கல்லப்பா, அதே மாதிரிதான் நீங்க ஸ்டேஷன்லயே வந்து நின்னீங்க. இழந்து போன என் நம்பிக்கை எல்லாமே உங்களை பார்த்து அடுத்த